சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். மகிழ்ச்சியில அப்படியே முகமெல்லாம் செவந்து இருக்காருங்க, பூரிப்புல செவந்து இருக்காருங்க முதலமைச்சர். எல்லாமே அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அதை ஒட்டி தாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வெறித்தனமா இறங்கி அடிக்க தொடங்கி இருக்காரு எடப்பாடி. எல்லாமே அந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகுதான், குறிப்பா இன்னைக்கு மாசேக்கள் கூட்டமும் அரங்கேறி இருக்கு, சில முக்கியமான டீல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இங்க இருந்து தகவல்ங்க. இதற்கு இடையில பார்த்தோம்னா எக்கச்சக்கமா முகம் சிவந்து போய் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க இடதுசாரி தோழர்கள். எல்லாமே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த பஸ் ஸ்ட்ரைக்கு அதை ஒட்டி அந்த பரபரப்பான அப்டேட்ஸ் தாங்க. இப்படி பல விஷயங்கள் பரபரப்பை கூட்டிட்டு இருக்குன்னா, நடுவுல ஸ்கோர் செய்த சிவசங்கர் கோட்டை விட்ட எடப்பாடி அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது மக்களும் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்பத்தினரும் தான் அப்படின்னும் தகவல்கள் வருது. இப்படியாக அனல் வீசிக்கொண்டிருக்கிற இந்த சமகால அரசியலுடைய அந்த முழுமையான பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசி இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஹாப்பியில் ஸ்டாலின் $1 trillion டார்கெட் 2024க்கான ஸ்கெட்ச். கடந்த 2 நாட்களாக நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அது நடந்து முடிஞ்ச உடனே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய முகத்துல வழக்கத்தை விட மகிழ்ச்சி ரேகைகள் அப்படியே அந்த பூரிப்புல செவந்து போயிருக்காருங்க, முகம் செவந்து போயிருக்காருங்க. எல்லாமே சக்சஸாக நடந்தது தான் காரணம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை விட இந்த முறை இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. மக்கள்கிட்டயே ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கு, நல்ல ஒரு பெருங்கூட்டமும் திரண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா மழை வெள்ளத்தால சென்னை பாதிக்கப்பட்டு அந்த குறுகிய காலத்துக்குள்ளார இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியதுல உள்ளளவுல திமுகவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி தாங்க. குறிப்பா துறை ரீதியான அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவருக்கும் வந்துட்டு எக்கச்சக்கமான பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கு. சரி, இந்த 2 நாள் மாநாட்டுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.6 லட்சம் கோடி ரூபாய் அளவுல முதலீடுகள் அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சரும் பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருக்காருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மின் ஊர்த்திகளை தயாரிக்கக்கூடிய வியட்நாமுடைய வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில 16,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்வதாக அறிவிச்சிருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு பலருமே இதை வந்துட்டு பாராட்டுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள்ல தொழில் மயமாக அங்க மாற்றினோம்னா, நிறைய தொழில்களை அங்க நம்ம கொண்டு வந்தோம்னா, அங்க நடக்கக்கூடிய அந்த மோதல்கள், சமுதாய ரீதியிலான மோதல்களோ இல்ல வேறு விதமான அந்த சிக்கல்களோ ஏற்படாத வண்ணம் தடுக்கலாம். தொழில் ரீதியாக வாய்ப்பு கொடுக்கறப்ப தென் மாவட்டங்கள் கூடுதலாக முன்னேற்ற பாதைக்கு போகும் அப்படின்லாம் ஏற்கனவே பல கமிட்டிகள்லாம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில இப்படி தென் மாவட்டங்களில் முதலீடுகள் வருவது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுதுங்க. அதே உற்சாகத்தோடு வேகத்தோடு 2030ஆம் ஆண்டுக்குள்ளார $1 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு முழக்கத்தோடு அதற்கான வேலைகளையும் தீவிரப்படுத்தியிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். இப்படி பல விஷயங்கள் பாசிட்டிவாக முன்னெடுத்தாலும் நெகட்டிவான விமர்சனங்களும் அங்கங்கே எட்டி பார்த்திருக்குங்க. அதாவது புதுசா உருவாக இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதனுடைய மாதிரியா இந்த கண்காட்சியில வைத்திருந்தது தான் பலருடைய கண்களையும் உறுத்தி இருக்குங்க. என்னன்னா, அங்க இப்படியான விமான நிலையம் வேணாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுல பாதிக்கப்படுது, எங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் பறிக்கப்படுது, பாதிக்கப்படுது அப்படின்னு தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக தீவிரமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள்ல கிராம மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க இந்த மாதிரியை வைத்திருந்தது தான் பலருக்கு வந்துட்டு வேதனையை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல அரசாங்க தரப்புலோ வெளிநாட்டுடைய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு இதுவும் ஒரு வழி அப்படின்னு அவங்க காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பல தரப்பட்ட இடங்கள்ல இருந்தும் இதற்கு எதிராக விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரும், நீங்க மாதிரியை காட்டணும் அப்படின்னா இப்ப லேட்டஸ்டாக மழை வெள்ளம் வந்தது இல்லையா 2023 டிசம்பர்ல, அதை தாங்க நீங்க காட்டணும், சென்னை அப்படிதான் இருக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சித்தும் அவரு பதிவிட்டு இருக்காருங்க. இத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் போராட்டங்களை இந்த அரசாங்கம் கையாளும் விதம் தான் எல்லோருக்கும் தெரிஞ்சதாச்சே, அதுல நிறைய சொதப்பிருக்காங்களே அப்படின்னு அந்த முணுமுணுப்புகளும் வந்த வண்ணம் இருக்கு. இந்த 2 நாள் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். இதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. அது தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சி சார்ந்து கொண்டு போகும். இந்த வளர்ச்சி அப்படிங்கிற அந்த இமேஜ்
திமுகவுக்கோ தொடர்ச்சியான ஆட்சி அமைக்க உதவிகரமாக இருக்கும். இளம் சக்திகளுடைய ஆதரவை தங்கள் பக்கம் திருப்போம். ஏன்னா இளம் சக்திகளை டார்கெட் செஞ்சுதான் பாஜகவாகட்டும், நாம் தமிழராகட்டும், புதிதாக வர துடிக்கக்கூடியவர்களாகட்டும் பலரும் செயல்பட, ஸோ அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு அடி கொடுத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு திட்டமும் திமுகவுக்கு இருக்கு. சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள். வயிற்றில் அடிக்காதீங்க, குமுறும் போக்குவரத்து தொழிலாளர்களும் இயக்கப்படும் பேருந்துகளும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடரணும். எங்ககிட்ட பிடித்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த தொகை நிதி எல்லாவற்றையும் எங்களுக்கு விடுவிக்கணும். அது மட்டும் இல்லாம காலி பணியிடங்கள் நிரப்பப்படணும் உள்ளிட்ட 6 முக்கியமான அம்சங்கள் கொண்ட அந்த கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அதை ஒட்டி தான் இப்ப லேட்டஸ்டாக போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்துக்கு இடையே பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய இன்று ஜனவரி 9 பேருந்துகள் ஓடாது ஸ்ட்ரைக் அப்படின்னு கிட்டத்தட்ட 23 தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் நாங்கள் தோமுசா தொழிற்சங்கத்தை தொழிலாளர்களை வைத்து நாங்கள் பேருந்துகளை இயக்குவோம் அப்படின்னு அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கரும் தெரிவிச்சிருந்தாரு. பேருந்துகள் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஒரு பரபரப்பு இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய ஜூனியர் விகடன் செய்தியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் வளம் என்ன கள நிலவரம் அப்படின்னு அவங்க பதிவு செய்தபடி இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா காலை நேரங்களில் கிட்டத்தட்ட 40-50 விழுக்காடு அளவில் பேருந்துகள் சீராக இயங்கி கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் பல இடங்களில் இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் அங்கே பணிமனை முன்னாடி போராட்டத்திலாம் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா சிஐடியு தொழிற்சங்கத்துடைய தலைவரான திரு ஆ சவுந்தரராஜன் அவர் தற்காலிக பணியாளர்களை வச்சு பேருந்துகள் இயக்குவது ஆபத்தாகும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருந்தாரு. அப்படியான சில காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. உதாரணமா சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து ஆரல்வாய் மொழி அங்க போயிட்டு இருந்த அந்த பேருந்து பார்த்தோம்னா தற்காலிக ஓட்டுநரால அந்த பேருந்து இயக்கப்பட்டிருந்தது. அந்த பேருந்து தான் டக்குன்னு நிலை தடுமாறி ஆரல்வாய் மொழி பேருந்து நிலையத்தில் இருக்கிற ஒரு கடையுடைய வெளிப்பகுதியில போடப்பட்டிருந்த அந்த இரும்பு ஸ்டாண்ட்ல போய் முட்டி மோதிடுச்சுங்க, சேதப்படுத்திருச்சு. ஆனா யாருக்கும் பெருசா எந்த காயமும் இல்லை. இதெல்லாம் வைத்துதான் நாங்க ஏற்கனவே சொன்னலையே தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களால ஆபத்து இருக்கு அப்படின்னு தொழிற்சங்க தோழர்கள்லாம் குமுறுனாங்க, எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் சேலம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க தற்காலிக ஓட்டுநரை வச்சு பேருந்துகள் இயக்கப்பட அதற்கு எதிராக நீங்க ஓட்டக்கூடாது அப்படின்னு போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்படியான காட்சிகளையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜனவரி 9 மதிய நேரம் வரை பல மாவட்டங்கள்லயும் இப்படி பரபரப்பான காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நியாயமான உரிமைகளை நாங்க கேட்டுட்டு இருக்கோம், சலுகைகளை கிடையாது. ஆனா அதற்கு செவி சாய்க்காம பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் பொங்கல் கொண்டாட வேணாமா? இப்படியே பல பண்டிகைகளை நாங்க எங்களுடைய குடும்பத்தினர் இழந்திருக்காங்க. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா எங்க வீட்டுல எல்லாம் அடுப்பு எரியாதுங்க, எங்க வயிற்றுல அடிக்க வேணாம் அப்படின்னு பல இடங்கள்லயும் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்பத்தினர் குமுறி கொண்டிருக்காங்க. ஆனாலும் ஆளுங்கட்சி திமுக பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து பல இடங்கள்ல பேருந்துகள் கிட்டத்தட்ட 95 விழுக்காடுக்கு மேல இயங்கி கொண்டிருக்கு. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரைக் தோல்வி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் நம்முடைய செய்தியாளர்கள் கொடுக்கறது என்ன அப்படின்னா, நைட் ஷிப்ட் பார்த்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அவர்களை வைத்து தொடர்ச்சியாக இன்றைக்கு ஜனவரி 9 காலையிலையும் பேருந்துகளை இயக்கி இருக்காங்க. அதனால தான் பல இடங்கள்ல பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அவங்க எல்லாம் ஷிஃப்ட் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்க முடியாது. அவங்க எல்லாம் போயிட்டா அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் சொல்ல முடியும். அதனால நாளை தான் முழுமையாகவும் சொல்ல முடியும் அப்படின்னும் தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. ஸ்கோர் செய்த சிவசங்கர், கோட்டை விட்ட எடப்பாடி, இந்த சண்டை தேவையா? குமுறும் போக்குவரத்து தொழிலாளர்கள். ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 96 மாத அகவிலைப்படி உயர்வு பார்த்தோம்னா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை ஒரு 2000 கோடி ரூபாய் இருக்குங்க. அதுல இந்த மாதத்துல இருந்து அந்த அகவிலைப்படி அந்த நிலுவைத் தொகை கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு 70 கோடி தான் ஆகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 96 மாத அகவிலைப்படி உயர்வையும் அப்புறம் ஏனைய கோரிக்கைகளையும் அந்த பொங்கல் முடிஞ்ச பிறகு கூட நம்ம பிறகு பேசிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க நிறைவேற்றி கொடுத்தா நாங்க போராட்டங்களை பஸ் ஸ்ட்ரைக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தொழிற்சங்கங்கள்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றி கொடுக்காத மனிதாபிமானமற்ற ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலினுடைய அரசாங்கம். இது கடுமையான கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு கடுமையாக கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி. அதே நேரத்துல அவர் பேசினதையே கையில் எடுத்து அவருக்கு எதிராகவே திருப்பியும் வீசியிருக்காரு சிட்டிங் அமைச்சரான திரு எஸ் எஸ் சிவசங்கர்.
என்ன சொல்றாருன்னா 96 மாத அகவிலைப்படி உயர்வு வந்து அந்த தொகை வந்து நிலுவையில இருக்கு. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வருது. அதுல 6 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி காலம். அதுல பெரும்பாலும் முதலமைச்சராக இருந்தது யாரு? பழனிசாமி அவர்தான். அப்ப அவரு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அந்த டிஏ, அப்புறம் அந்த வருமான பாக்கி, இப்படியான அகவிலைப்படி உயர்வு இவை எல்லாவற்றையுமே நிலுவையில வச்சிருந்திருக்காரா? அப்ப அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அவருடைய முதலமைச்சர் அந்த பதவிக்கு எதிராகத்தான் இப்ப போராட்டம் செய்யறாரா? நாங்க 2 ஆண்டுகள் தாங்க இப்ப ஆட்சிக்கு வந்து ஆகுது. அப்ப போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சேர வேண்டியதை அவங்களே கொடுக்காம இப்போ வந்து தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த மாதிரியான பண்டிகை காலங்கள்ல தூண்டி விட்டு போராட்டங்களை நடத்துறாங்க. இதுதாங்க அவங்களுடைய வேலைகள். அதே நேரத்துல திமுக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல நிறைவேற்றாத பல விஷயங்களை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, அதாவது போனஸ் கொடுத்ததுல இருந்து நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி அவருக்கு எதிராக அந்த பந்து அப்படியே திருப்பி வீசியிருக்காரு அமைச்சர் எஸ் சிவசங்கர். ஆனா போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்பத்தினரோ ஒண்ணு தெளிவா புரியுதுங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தா அதிமுக எதிர்கட்சியாக இருந்து எங்களுக்காக பேசுற மாதிரி பேசுறாங்க. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தா திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எங்களுக்கு பேசுற மாதிரி திமுக பேசுறாங்க. 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய குடும்பத்தினரை மறந்துடுறாங்க. நாங்க கேட்கறது சலுகை கிடையாதுங்க, எங்களுடைய உரிமை தான். எங்களுடைய வயிற்றுல யாரும் அடிக்க வேணாம், உங்களுடைய அரசியல் விளையாட்டை தள்ளி வச்சுட்டு எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை கொடுங்க அப்படின்னு கோட்டை அதிர்ற அளவுக்கு குமுறி கொண்டிருக்காங்க, கதறி கொண்டிருக்காங்க போக்குவரத்து தொழிலாளர் குடும்பத்தினர். மாசேக்கல் கூட்டம் 3 சாய்ஸ், ஒருவருக்கு டிக். ரெடியாகும் 32 தொகுதிகளுக்கான வேட்பாளர் லிஸ்ட். வேகம் எடுக்கும் எடப்பாடி. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கு ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய அலுவலகத்திலும் அரங்கேறினதுங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதால மிக முக்கியமான ஒரு மாசேக்கல் கூட்டம் அப்படின்னு பலருமே, அதாவது அரசியல் அரங்கிலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. முக்கியமாக எஸ்டிபிஐ உடைய மதுரை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பிறகு மிக உற்சாகத்தோடு தான் இங்க திரும்பி இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. சமகால அரசியலை ஒட்டி கருத்துக்கள் பகிர்வு, கருத்துக்கள் கேட்பு அப்படிங்கிற அந்த வழக்கமான விஷயங்கள்லாம் அரங்கேறிய பிறகு மைக் பிடித்த எடப்பாடி, நமக்கு இந்த புத்தாண்டு தொடங்கினதுல இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் அரங்கேறி கொண்டிருக்கு. பாஜகவோடு நம்ம கூட்டணியில கிடையாது. இப்ப எஸ்டிபிஐ மாநாட்டுல நம்ம பங்கெடுத்திருக்கோம், அதுல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சிறுபான்மையினர்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம பக்கம் நிறைய திரும்பி இருக்கு. அதனால நிச்சயமாக நிறைய தொகுதிகளை நம்ம வந்துட்டு வெல்ல முடியும். பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் தீயாக வேலை பார்க்கணும். ஏன்னா தேர்தலுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. இதுல நம்ம வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் நமக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வேலை பாருங்க அப்படின்னு எக்கச்சக்கமாக அட்வைஸ் மழைகளையும் பொழிஞ்சிருக்காரு எடப்பாடி. அதோடு முக்கியமாக கூட்டணி தேர்தலில் ரொம்ப முக்கியம். அதை நினைச்சு யாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். யாரோடு கூட்டணி சேருவது அப்படிங்கிற எல்லாவற்றையும் நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க தேர்தல் வேலையை செஞ்சா மட்டும் போதும். தொகுதியில போயிட்டு மக்கள் கிட்ட உங்க முகத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அங்கிருந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. முக்கியமாக நிறைய புதிய கட்சிகள் நம்முடைய கூட்டணியில சேர வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணிக்குள்ள இருந்தும் சில அதிர்வுகள் ஏற்படலாம். ஸோ பொறுத்திருங்க, நிச்சயமா பாசிட்டிவான விஷயம் வரும். அதனால கூட்டணியை, வலுவான கூட்டணி அமைக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்க வேலை செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு இன்னும் கூடுதல் அழுத்தத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு எடப்பாடி. அது என்னங்க கூட்டணி சம்பந்தமா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம அவங்களுடைய சகாக்கள்கிட்ட, ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட பேசினோம்னா, இல்லைங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியே பார்த்தோம்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் அந்த போராட்டத்துல தீவிரமா முன்னாடி இருக்காங்க. எண்ணூர் மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களை எதிர்த்துனாலும் இங்க தமிழ்நாட்டில் அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வந்து தீவிரமாக பல விஷயங்கள போராடிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கூட பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்ப ஆளும் திமுகவுடைய காவல்துறையினர் மூர்க்கமாக ஒடுக்குமுறை செய்யறாங்க. அந்த குமுறல்கள் அங்கேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இவ்வளவு ஏங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய திரு வேல்முருகன் அவருமே நீட்டை ஒட்டி வந்துட்டு திமுகவுடைய நிலைப்பாடு இன்னும் முழுமையாக அவங்க சொன்னதை செய்யல அப்படின்னு வருத்தங்கள் இருக்கு. அப்புறம் இயற்கை சுரண்டல்கள், அந்த நுகர்வு பண்பாடு உள்ளிட்ட பல விஷயத்திலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்காங்களோ அதே போலதான் திமுகவும் இருக்காங்க அப்படின்னு பல வகைகள்லையும் தன்னுடைய விமர்சனங்களை பலமுறை வேல்முருகனும் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல விஷயங்களும் திமுக கூட்டணியில ஓடிக்கொண்டிருக்கு. இதுல கூடுதல் அதிருப்தியில வேல்முருகன் போன்றவர்கள் இருக்காங்க. ஸோ இப்படியானவர்களை டார்கெட் செஞ்சு எங்களுடைய டீம் பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. அங்கிருந்து சில பாசிட்டிவான விஷயங்கள் வருது. அதனால தான் கூட்டணியை பத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெரிவிச்சிருக்காரு.
நிச்சயமாக ஒரு நம்பிக்கையான அசைவு ஏற்படுங்க இந்த 2024 தேர்தலில் அதிமுகவுக்கு அப்படின்னு நம்பிக்கையான குரலை பதிவு செய்யறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தங்கள். சரி, பேக் டு மறுபடியும் இந்த மாசேக்கள் கூட்டங்க. மதிய வரைக்கும் இந்த கூட்டம் அரங்கேனது. அதன் தொடர்ச்சியாக மாசேக்கள் நான் அவங்க கிட்ட வந்துட்டு தனித்தனியாக பேசணும் அப்படின்னு எடப்பாடி தெரிவிச்சிருக்காரு. உடனே யாரும் ஊருக்கு போயிடாதீங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு அது சம்பந்தமாகவும் விசாரிச்சோம்னா பல மாசேக்கள்கிட்டயும் பேசியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா 40 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 32 தொகுதிகளில் வேட்பாளர் லிஸ்ட் வந்துட்டு ஏறக்குறைய ரெடிங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பேர் யாருக்கு வந்துட்டு அந்த சமுதாய பலம், அவங்களுடைய பொருளாதார பலம், அப்புறம் மக்கள் செல்வாக்கு அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு, எதிர்கட்சியாக எந்த அளவுக்கு இந்த 2.5 ஆண்டுகள்ல அவங்க செயல்பட்டு இருக்காங்க, அவங்க தாக்கம் ஏற்படுத்திய விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த 5 கேள்விகள் கொண்ட சர்வே வந்து எடுக்கப்பட்டிருந்தது. அந்த ரிப்போர்ட் எல்லாம் தலைமைக்கு வந்திருக்கு. அந்த வகையில 32 தொகுதிகளில் தலா 3 பேர் அப்படின்னு அந்த 3 பேர் சாய்ஸ்ல இருந்து ஒருத்தரை டிக் அடிக்கக்கூடிய அந்த வேலைகளும் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் 8 தொகுதிகள் தாங்க பாக்கி. அதுல பார்த்தோம்னா இப்ப கள்ளக்குறிச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல விழுப்புரம் மாவட்டமும் அதுல வருது, சேலம் மாவட்டமும் வருது. இப்படி சில தொகுதிகளில் 2-3 மாவட்டங்கள்லாம் வருது. ஸோ எல்லோரிடமும் பேசி அங்க யாரை வேட்பாளராக கொண்டு வரலாம், எந்த கூட்டணி கட்சி எந்த தொகுதியை கேட்டா அவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம், நம்ம எந்த தொகுதியை விடாம வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களும் பேச இருக்காங்க. விரைவில் 8 தொகுதிகளுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணி 40 தொகுதிகளுக்கான அந்த தொடக்க நிலை லிஸ்ட்டை லீக் பண்ண போறாங்க. அதன் மூலமாக பல்ஸ் பார்த்துட்டு அடுத்த கட்டமான வேலைகளும் தீவிரப்படுத்துவாங்க. இதுதாங்க சீக்ரெட்டாக ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய நகர்வுகள் அப்படின்னு இந்த பின்னணிகளையும் நம்ம கிட்ட தட்டி விடுறாங்க வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் மாசேக்கள். நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. மாபெரும் எழுத்தாளரான ஐயா ஜெயகாந்தன் அடிக்கடி சொல்லுவாருங்க, மனிதர்கள் எதை வேகமா விரும்பி ஏற்கிறாங்களோ அதே வேகத்தோடு அதை வீசியும் எறிவாங்க. அப்படிதான் மனிதர்கள் சில நேரங்களில் சிலருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, சரியா இல்லை அப்படின்னா அவங்கள வீசி எறியவும் தயங்க மாட்டாங்க அரசியல் களத்துல. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.